அல்லேலூயா. இந்த வேத பகுதியிலிருந்து இது நடந்த ஒரு சம்பவம். இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக அவர் இந்த ஊர்வலம் என்ன செஞ்சார்? கழுதையின் மேல் பவனி வந்த சம்பவங்கள் இதில் முழுவதையும் நம்ம என்ன செஞ்சோம்? பார்த்தோம். இது ஏன் நடந்தது அப்படின்னு சொன்னால், முதல் விஷயம் ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க. அது வழக்கம். 5 நாட்களுக்கு முன்பாக ஆசாரியர்கள் பலி செலுத்துகிற ஆடை தேர்ந்து என்ன செய்வார்கள்? முதல் எடுப்பார்கள். இது பழைய ஏற்பாடின் முறைமைகள். இங்கேயும் இயேசு அப்படித்தான். இப்போ இவர் பலியாய் போகிறதுக்கு முன்குறிக்கப்பட்டாச்சு ஒன்று. அதனால் இவர் முதல் 5 நாட்களுக்கு முன்பாகவே இவர் ஆயத்தமாக்கப்படுகிற விஷயந்தான் இது. ரெண்டாவது, இவர் யார் என்று அங்கே போற்றுகிறார்கள் என்றால் யூதர்களுக்கு ராஜா. இதை யாரும் அப்பொழுது அங்கே இஸ்ரவேல் மக்கள்கள் ஒருவரும் அதை என்ன செய்து கொள்ளவில்லை, ஏற்று கொள்ளவில்லை. இப்போ ஆனால் அங்கே நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும், அங்கே செயல்படுகிற ஒவ்வொரு சம்பவமும் அவர் யூதர்களுக்கு ராஜா என்பது செயல்படுத்தி அங்கே என்ன செய்கிறார்கள்? அந்த ஜனங்கள் அங்கே காண்பிக்கிறார்கள். இப்போ அங்கே அங்கே சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆட்பரிக்கிறார்கள். இப்போ காலையில் நான் சொன்னேன், ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம்? கவனித்து சொல்லுங்க. நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். தெரியும், நிறைய இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, அதனால் நிறைய நமக்கு தெரியும். ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம்? சொல்லுமா? இப்பொழுதே ரட்சியும். வெரி குட். ரட்சியும், இப்பொழுதே ரட்சியும். இந்த ரட்சியும் என்ற வார்த்தை இன்னும் தெளிவாய் சொல்ல போனால் எங்களை விடுவியும், விடுதலையாக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒரு ராஜா எங்களை விடுவிக்க வருவார் என்பதை அவங்க முற்றிலும் அதை என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? நம்பி கொண்டிருக்கிறாங்க. இயேசுவை ஒரு சிலர் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. ஆனா இப்போ அந்த யூதர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்மளை விடுவிக்க வந்த ராஜா அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த ராஜ மரியாதையை கொடுத்து அவங்க கெஞ்சுகிறது என்னன்னா, எங்களை என்ன செய்யுங்க, விடுதலையாக்குங்க. அல்லேலூயா. இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்து, இந்த ரோமர் அரசாங்கத்தில் இருந்து எங்களை என்ன செய்யுங்க, விடுதலையாக்குங்கள் என்று சொல்லி தான் ஜனங்கள் எல்லாரும் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு ராஜாவாக சொல்றாங்க. பட் என்ன அப்படின்னா, அவர் ஏதோ அவர்களை மாத்திரம் விடுதலையாக்குறதுக்காக தேவன் அங்க என்ன செய்யல, வரல. மனு குலத்தையே, பூமியில் இருக்கும் எல்லா மக்களையும், அதாவது இஸ்ரவேலர்கள் என்றால் அவர்கள் ஜாதி, ஆனா புறஜாதி ஆகிய நம்மையும் சேர்த்து ரட்சிக்கும்படியாதான் அவர் அங்கே என்ன செய்தாரு? அல்லேலூயா. ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இஸ்ரவேலில் பெத்லகேம் என்ற ஒரு பகுதி உலகத்துக்கே என்ன பகுதியா? சென்ட்ரு பிளேஸா, அதாவது மையமான இடமா. உலகத்துக்கே பெத்லகேம் என்னது? நடு பகுதியில் இருக்கு. அதாவது எல்லாருக்காகவும் இயேசு பலியாகி உலகத்தை ரட்சிக்க அவர் பெத்லகேம் என்ற நகரத்தில் அவர் பிறந்தார். கரங்களை தட்டி. அப்படி என்றால் ஒரு கூட்டத்தின் ரட்சிப்புக்காக இயேசு என்ன செய்யல, வரல, உலகத்தையே அதனால்தான் அவர் யார் அப்படின்னா உலக ரட்சகர். அல்லேலூயா. யார் அவர்? வேர்ல்டு சேவியர். சொல்லுங்க, உலக ரட்சகர். அந்த உலக ரட்சகர் இப்போ யாரா இருக்கார்னா ராஜாவா இருக்கிறார். யாரா இருக்காரு? ராஜாவா இருக்கார். இந்த ராஜா அவர்கள் போற்றுகிறார்கள்.
இப்போ ஓசனா என்றால் ரட்சியம் என்ற அர்த்தம். அப்படின்னா அது ஒரு துதியின் வார்த்தை அல்ல. முதல் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அந்த வார்த்தை என்ன வார்த்தை இல்லை, எல்லாரும் கடவுளை போற்றப்படுகிற ஸ்தோத்திரமோ துதியோ மகிமைப்படுத்துகிற வார்த்தையோ அல்ல. ஒரு கூக்குரல். என்ன கூக்குரல்? அபாய கூக்குரல். அது வேதனையிலே கூப்பிடுகிற வார்த்தை தான். என்ன வார்த்தை? ஓசனா. ஓசனா அப்படின்னா விடுவியும் இல்லை ரட்சியும் காப்பாற்றும் அப்படி என்ற அர்த்தம்னா அது மகிழ்ச்சியான நேரத்தில் வராது. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஓசனானா ஒரு மகிழ்ச்சியான வார்த்தை, சந்தோஷப்படுத்துகிற வார்த்தை அப்படி என்று நிறைய பேர் கூறி அதை செயல்படுகிறார்கள். நானும் கொஞ்ச காலத்திற்கு முன்பாகவே அதையும் என்ன செஞ்சேன், அது ஒரு மகிழ்ச்சியான வார்த்தை. அப்புறம்தான் தெரிகிறது ஓசன்னா என்றால் மகிழ்ச்சியான துதியின் வார்த்தை கிடையாது. அது என்ன வார்த்தை? கண்ணீரின் நேரத்தில், கதறுகிற நேரத்தில் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக பார்த்து அவரிடத்துல கூறுகிற வார்த்தை தான் எங்களை ரட்சியோ. அல்லேலூயா. என்னது? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கன்னு அவன் கூப்பிட்டான். இங்கே சொல்றாங்க தாவீதின் குமாரனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீதின் குமாரனே எங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். எங்களை என்ன செய்யும்? விடுதலை. இந்த ஓசன்னா என்றதுக்கு கர்த்தாவே எங்களை என்ன செய்யும்? ரட்சியும். வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு காலத்தில் ஒரே இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய இடங்கள் ரட்சிப்பு வந்திருக்கும். கர்த்தாவே ரட்சியம் என்ற வார்த்தை ஒரு இடத்துல வந்திருக்கு. சங்கீதம் 118 சங்கீதத்தில் 25வது வசனத்தில் அந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாசியுங்க. கர்த்தாவே கர்த்தாவே ரட்சியும் ரட்சியும் கர்த்தாவே கர்த்தாவே காரியத்தை வாய்க்க காரியங்களை எங்களுடைய எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு என்ன செய்யுங்க? தீர்க்க தரிசனமாகவே முன்கூட்டியே வேதாகமத்தில் இந்த காரியங்களை தேவனால் எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்போ ஓசனா என்று நீயும் நானும் சொல்ல வேண்டுமானா கிரிட்டிக்கலான சமயத்தில், பிரச்சனையான சமயத்தில் எங்களை என்ன செய்யுங்க? விடுதலையாக்குங்க அப்படின்னு சொல்லுகிற வார்த்தை தான் என்ன வார்த்தை? இந்த ஓசனா. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு தமிழ் சொற்கள் முதல் அல்ல. என்னடா இது? ஒரு தமிழ் வார்த்தை அல்ல. இது என்ன வார்த்தை? எபிரேயர் வார்த்தை. இது அந்த எபிரேயர் வார்த்தை ஓசன்னா என்பதை டிரான்ஸ்லேட் பண்ணாம அப்படியே என்ன செய்யப்பட்டிருக்கு? அப்படியே என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. தமிழ் மொழியாற்றத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நியூ டிரான்ஸ்லேட் அப்படின்னு புதிய மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆண்டவரே மீட்டு கொள்ளுங்க, ஆண்டவரே எங்களுக்கு வெற்றியை தாங்க அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்கு புதிய மொழிபெயர்ப்பில். அப்ப பாருங்க, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ரட்சினா ஆண்டவரே மீட்பை தாங்க, ஆண்டவரே வெற்றியை தாங்க அப்படின்ற அர்த்தம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய 4 விதமான மொழிபெயர்ப்பில் அதில் ஒன்று இது. இன்னொன்றுத்துலலாம் கர்த்தாவே எங்களை என்ன செய்யுங்க? மீட்டு கொள்ளுங்க, எங்களை விடுதலை ஆக்குங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு தெளிவான ஒரு தமிழாக்கம் என்று பார்த்தா ஆண்டவரே எங்களை என்ன செய்யுங்க, இதுதான் சரியான அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் தேவ பிள்ளைகளே, இதில் முக்கியமாக இந்த நாளில் பேசப்படக்கூடிய ஒன்றில் ஓசன்னா எங்களை என்ன செய்யுங்க? ரட்சியுங்க, எங்களை என்ன செய்யுங்க? நான் சொன்னல இதை குறித்து பேசுவார்கள், ஆனால் இதில் இருக்கிற ஆழத்தை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா ஏதோ ஒன்று பேசினாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது, நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பாரம்பரிய சபைகளில் கழுதையை குறித்து தென்னை ஓலையை இன்றைக்கி எல்லாம் கையில் கொடுப்பாங்க. அதை எடுத்துன்னு போய் அவங்க வீட்டு வாசலில் மாட்டிட்டு அதை போகும்போதெல்லாம் வர தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துன்னு போயிட்டு அது என்ன சொல்லுவாங்க, வீட்டில் கபோர்டு இருக்க கபோர்ட், டிவிலாம் நம்ம டிவி தானே வைக்கிறோம், இவங்க எடுத்துன்னு போயிட்டு இப்போ நடுவில் என்ன செஞ்சிருவாங்க? அதை வச்சுருவாங்க. சில பேர் அதை வச்சுட்டு
அதுலேயே கொஞ்சம் குங்குமத்தையும் என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. இது நாம் ஒரு பாரம்பரியத்துக்கு செய்ய போய் சடங்காய் மாறி இப்போ அது பக்தியாக என்ன செஞ்சிருச்சு, என்ன செஞ்சிருச்சுங்க, மாறி போச்சு. நாம் அதை தென்னை ஓலையை வெட்டி அதில் சிலுவையை செஞ்சுட்டு சாமியாக பார்க்குறோம். கிராமத்தில் அது காஞ்சி போனோடனே அதை உரிச்சி எடுத்துட்டு தொடப்பமாக பார்க்குறாங்க. ஒன்றுமே புரியல. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆங்கிளில் பார்த்துட்ருக்குறோம். தென்னை ஓலையில் ஏதோ சிலுவை செஞ்சுக்கிட்டு கையில் பிடிச்சிட்டு இதெல்லாம் தப்புன்னுலாம் சொல்லலை. சில நேரங்களில் நம்ம ஊர்வலத்துக்கு போகும்போது நம்மளுடைய அந்த ஒரு மனத்தை சபையின் கூடுகையில் அந்த ஐக்கியத்தெல்லாம் வெளிப்படுத்துகிறது. அதனால் இன்றைக்கும் வசனா போகிறது அதெல்லாம் தப்பு கிடையாது. எல்லா மக்கள் என்ன ஆவிக்குரிய சபைகள் ஏன் அதை தொடங்கினார்கள்? அதில் எப்படியாவது கிறிஸ்துவை இந்த சமயத்தில் என்ன செய்யலாம், கிறிஸ்துவ சுவிசேஷத்தை அப்படியே போய் அதெல்லாம் வழக்கமாக மாறி இன்னைக்கு நிறைய செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நானும் ஒரு காலத்தில் தெரியாமல் இப்படிலாம் போய்கிட்டு கூட்டிக்கிட்டு எல்லாம் கூத்தடிச்சுக்கிட்டுலாம் இருந்தேன். ஆனால் வசனம் தெரிய 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 தான் இதெல்லாம் அவசியம் இல்லை என்று புரிந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன், புரிஞ்சுக்கிட்டு நிறுத்திட்டேன். நானும் போயிருக்கிறேன், நான் இருந்த சபைகளிலும் போயிருக்கிறேன். இப்போ இங்கே தனிப்பட்ட முறையில் சபை வச்சும் என்ன செஞ்சுருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டுருக்கிறேன். அதில் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒரு நோக்கத்துக்காக செயல்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் அதை பாரம்பரியமோ அதை சடங்காசாரமோ அதை தெய்வீகமாக வழிபடணும்னு ஒன்றுமே கிடையாது. அதனால் முதல் புரிஞ்சுக்குங்க, ஓசன்னா என்ற வார்த்தை ஏதோ தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தை அல்ல. ஆபத்து நேரத்தில் எங்களை விடுவிப்பார் ஒருவரும் இல்லை என்று கத்துகிற வார்த்தை. ஓசன்னா என்றால் எங்களை ரட்சியும், இன்னும் தெளிவானா எங்களை விடுதலையாக்கும், இல்லை எங்களை காப்பாற்றும். இதுதான் இதோடைய மீனிங். அதனால் புரிஞ்சு நடந்து கொள்ளுங்க. ஓசனானா அடுத்தது நீங்கள் குழம்பிடவே கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ரெண்டாவது இங்கே முக்கியமாய் நடந்தது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் என்ன செய்தார், பவனி வந்தார். ஏன் இந்த டிட்டிவேஷனை இயேசு உருவாக்க வேண்டும் அப்படின்னா, இஸ்ரவேல் வழக்கம் என்று ஒன்று இருக்கு. ஒரு ராஜா அப்படின்னா அவங்க எதில் தான் வரணும், இஸ்ரவேலுடைய ராஜானா எதில் வரணும்? நான் சொல்றது அந்த காலத்தில் இருந்த பழைய ஏற்பாடு காலத்தில் இருந்த எல்லா ராஜாக்களையும் சொல்லலை, இஸ்ரவேல் ராஜா அப்படின்றது சொல்கிறேன். இஸ்ரவேலின் வழக்கம். ஒரு வேத பண்டிதர் இப்படியாய் சொல்கிறாரு, குதிரையை பார்க்கிலும் ஒட்டகத்தை பார்க்கிலும் கழுதை விலையேற பெற்றதாம். அந்த நாட்களில் கழுதைக்கு இருக்கிற மதிப்பு செல்வாக்கு ஒட்டகத்துக்கும் குதிரைக்கும் என்ன செய்யலையாம், இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற பார்வோன் ராஜா அவங்களானா குதிரையில் வருவார்கள், குதிரை ரதங்களில் வருவார்கள். நீங்கள் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வெளியே வரும் பொழுது அவர்கள் எந்த ரதத்தில் வந்தார்கள், குதிரை ரதத்தில் வந்தார்கள். அதனால தான் கடலிலே முழுகினவர் என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்கள்னு ஆட்பரித்து பாடினார்கள். அல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா அப்படின்னு சொன்னால் அவங்க எதில் தான் வருவாங்களாம், கழுதில் வருவாங்க. கழுதில் ரெண்டு வகை இருக்கு, ஒன்று கழுதை, இன்னொன்று கோவேர் கழுதை அப்படின்னு பைபிளில் படிச்சிருக்கீங்களா? சங்கீதத்தில் படிச்சிருக்கீங்களே? படித்தது இல்லையா? நாங்கள் பைபிளையே படித்ததில்லை, நாங்கள் இங்கே இதை படிச்சிருக்கிறேன்ற மாதிரி இருக்குது. கோவேர் கழுதைனா என்ன, கழுதைனா என்ன? கழுதைனா என்ன, கோவேர் கழுதைனா என்ன? நம்ம வச்சுக்கிற கார் வாங்குகிறோம், எந்த போய் கார் வாங்குகிறோம், மாருதி கார் தான் வாங்குகிறோம், இருக்கிறதுல விலை கம்மியாக தான். ஆனால் ராஜாக்கள் போகிற கார் எந்த காரில் போகிறாங்க, பென்ஸு, ஆடி, அப்புறம் BMW, அப்புறம் ஜாக்வார், இப்படி விலை உயர்ந்த காரில் தான் என்ன செய்கிறாங்க, பயணம் பண்ணுறாங்க. நம்ம வச்சுக்கிற காரு 10 லட்சம் 15 லட்சத்தில் முடிஞ்சிருது. அவங்கள போய் கேட்டால் 1.5 கோடின்றாங்க, 2.5 கோடின்றாங்க. அதே மாதிரி தான் இந்த கழுதையில் கோவேர் கழுதைனா விலையேற பெற்ற கழுதை. கோ என்றால் அரசன், அரசர்கள் போகிற கழுதை. இப்போ இயேசு எது மேலே வருகிறாரு, எது மேலே வருகிறாரு,
கழுதையின் மேல் வருகிறார். ஏன் அப்படின்னா இஸ்ரவேலின் ராஜா இவர்தான். கரங்களை தட்டி இஸ்ரவேலின் ராஜா இவர்தான். இவர் இப்ப எதுல வருகிறார் அப்படின்னா கழுதையின் மேல் வருகிறார். இது எங்க பார்க்கலாம்? பழைய ஏற்பாடுல எங்க பார்க்கலாம்? வாசிச்சு பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33-35 வரைக்கும் 2 வசனங்களை வாசியுங்கள். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை. இதுவரைக்கும் இங்கே யார் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா தாவீதின் அரசன். கவனிக்கிறீங்களா? புரியுதா நான் சொல்றது? இல்லை வழக்கம் போல மேலோட்டமா கழுதியில் போனார், ஊர்வலம் போனார் அப்படின்னா எல்லாம் மண்டையில் ஏறும். ஆனால் இது விளங்காது. ஏன்னா இது ஆழம். இங்கே ஏன் வந்தார் என்றதுடைய ஆழம் பழைய ஏற்பாடுல இருந்து அங்கே காட்டுறது உங்களுக்கு யாருக்கு என்ன செய்யல? சைலண்டா இருக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு புதுசா தான் இருக்குதுப்பா அப்படின்னு. அப்ப இந்த யாரை குறித்து இங்கே சொல்லுகிறார் அப்படின்னா அரசனாகிய தாவீது. யாருடைய சேவகர்களை கூட்டு போக சொல்றானா? தாவீதின் சேவகர்களை கூப்பிட்டு கொண்டு போன்றார். எங்க போன்றார்னா தாவீதின் காலங்கள் கடைசி காலத்துக்கு வந்துட்டாரு. இப்ப யார ராஜாவாக்கணும்னா அவனுடைய மகன் குமாரனாகிய சாலமோனை அரசனாய் மாற்ற போகிறார்கள். இப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி எந்த கழுதையின் மேல்? இதுவரைக்கும் நான் பவனி சென்றேன். இதுவரைக்கும் நான் இதுல என்ன செஞ்சேன்? பயணம் சென்றேன். இப்ப என் காலம் முடிய போகிறது. இப்போ இந்த அரசர்கள் ஏற வேண்டிய கழுதையின் மேல என் குமாரனாகிய சாலமோனை. அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் இயேசு கழுதையின் மேல் பவனி வந்தார்னா அவர் உலக ராஜாதி ராஜா. கரங்களை தட்டி நல்ல சத்தமா சொல்லுங்க. கரங்களை தட்டி நல்லா துதிங்க. பேசாம நான் இந்த கழுதையை நிறுத்திட்டு ஓசனாவை நிறுத்திட்டு ஆட்பரிக்கணும் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, அதை தொடங்காம போயிட்டேன். ஏன்னா உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னாலே நீ நல்லா ஆட்பரிக்கணும். பேசாம கழுதையை நிறுத்திட்டு ஓசனாவை நிறுத்திட்டு ராஜா உன் நடுவில் வாசம் பண்ணுகிறத நிறுத்திட்டு எதை சொல்லியிருக்கணும்னா ஆட்பரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்போதான் நீங்கள் என்ன செய்வீங்க? எசேக்கியேல் பிரான்சிஸ் ஐயா அவர்கள் கடந்த நாட்களில் ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன். அமெரிக்கா தேசத்தில் சர்ச்செலாம் வளர்ந்த சர்ச்சு வளராத சர்ச்சில் கணக்கெடுத்தாங்களாம். எந்தெந்த சர்ச்செலாம் வளர்ந்ததுன்னு பார்த்தா எந்தெந்த வீட்டிலெல்லாம் ஊழியக்காரன் வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகள் தேவனை ஆட்பரித்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாங்களோ அத்தனை சபையும் வளர்ந்துதான். எவன் வீட்டிலலாம் பிரச்சனை இருந்தது சர்ச்சு வளரலையாம். அப்படின்னா என்ன? நீ மகிழ்ச்சியா இருந்தா கர்த்தருடைய ஆசீர்வாதம். இங்கே அதை தான் சொல்லப்பட்டிருக்கு. பேசாம இதை நிறுத்திட்டு அதுக்கு போயிட்டா, கழுதை நிறுத்திட்டு போயிட்டா, உங்களுக்கு அதை தான் சொல்லி கொடுக்கணும். கர்த்தருக்கு சித்தமான இதை ரொம்ப சுருக்கமாக வச்சுட்டு அடுத்தது அதுக்கு போயிடுறேன் பார். சரி, திரும்பி வாசிங்க. உன் மகனாகிய சாலமோன் குமாரனாகிய சாலமோனை என் கோவேரின் கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்க. எங்க அழைத்து கொண்டு போங்க? அழைத்து கொண்டு போங்க. அங்கதான் என்ன இருக்கு? தீர்க்கதரிசி இருக்கிறார்கள். அங்கதான் யார் இருக்கிறது? ஆசாரியன் இருக்கிறான். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்துவும் இந்த கழுதை மேல் ஊர்வலம் வந்துட்டு நான் ஏன் 20 வசனம் வரைக்கும் வாசிக்க வச்சேன், 11 வசனத்தில் முடிக்க வைக்கலன்னா, அவர் அந்த கழுதின் ஊர்வலத்தை முடித்து நேரா எங்க போயிட்டாரு? தேவாலயத்துக்கு போயிட்டு என் ஆலயத்தை கல்லர் கோகையாக்கினீர்கள் சவுக்கு எடுத்து என்ன செஞ்சாரு?
அப்படின்னா ராஜாவா ஆகிறார், கழுதையின் மேல் வருகிறார். இந்த கழுதையின் மேல் ஊர்வலம் கொண்டு எங்க போக சொல்றாரு? கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு நீங்க ஒன்று புரிஞ்சுக்குங்க, தேவன் சாதாரணமாக ஊர்வலம் என்ன செய்யல, வரல. இது ராஜாவின் முறைமைகள். இஸ்ரவேலில் ராஜாவாய் மாறுகிறார்கள் என்றால் இந்த முறைமைகளை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? செயல்படணும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க, கர்த்தர் உன்னை இதை தெரிஞ்சிக்க வைக்கிறாருன்னா இதை நீ புரிஞ்சுக்கணும். இதில் தான் என்ன செய்யணும்? ஏதோ சாதாரணமாக கழுத மேலே வந்துட்டார்ல, இஸ்ரவேலில் ராஜாவாக இருக்கிறாங்கன்னா அவங்க எது மேலே தான் போய் ஆகணும்? அதுவும் கோவேர் கழுதை. கோ என்றால் அரசன். இங்கே தாவீது தன் காலங்கள் கடைசி நேரத்தில் சாலமோனை கிரியை செய்ய வைக்கிறது, அடுத்த ராஜாவாய் மாற்றுகிறது, கழுதை மேல் ஏற்றிக்கொண்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிங்கள். அதற்கு அவர்கள் அது பொய், அது எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அப்பொழுது அவன் நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று இன்ன பிரகாரமாய் என்னிடத்தில் சொன்னான் என்றார். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய், நல்லா கவனிங்க, தெளிவாக ஆண்டவர் சொல்லி இன்னென்ன பிரகாரம் சொன்னார் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்றான். உடனே அவர்கள் எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டு சாலமோனை பார்த்து, அப்பொழுது என்னது? அப்பொழுது அவன் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை, அங்க என்ன செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு வஸ்திரத்தை விரிச்சாங்க. ராஜா வராருன்னா எதை விரிக்கணும்? இங்கேயும் பாருங்க, இந்த தமிழ்நாட்டில் கூட நம்ம நிறைய பார்க்குறோம். அன்னைக்கு ஏர்போர்ட்ல இருந்து ஏரோப்ளைனில் பிரதமர் இறங்கி வராரு. அந்த படிக்கட்டில் இருந்து வர வரைக்கும் என்னத்தை போட்டிருக்கிறாங்க? ரெட் கம்பளத்தை போட்டிருக்கிறாங்க. ரெட் மேட் என்ன செஞ்சிருக்கிறாங்க? போட்டிருக்கிறாங்க. எங்கேயா கற்றுக்கிட்டாங்க? ராஜா வராருன்னா இதை, அவன் தானே ராஜா. இன்னைக்கு இந்த இந்தியா தேசத்துக்கு அரசர் யாரு? மோடி தானே. அவர் இறங்கி வரும்போது என்ன செய்யறாங்க? இது என் தகப்பனுக்கு ஆரம்பத்திலேயே செஞ்சது. அவர் வராருன்னா அவருக்கு என்ன செய்யறாங்களாம்? வஸ்திரங்கள் எல்லாம். இது யாருடைய கலாச்சாரம்? யூதர்களின் கலாச்சாரம். அல்லேலூயா. இஸ்ரவேலின் கலாச்சாரம் இது. அங்க பாருங்க, அது என்ன சொல்ற? அப்பொழுது அவர்கள் தீவிரமாக அவரிடத்தில் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை அவங்கள எடுத்துட்டு வந்து படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி, அல்லேலூயா. இங்க எக்காலன் போட்டிருக்கு, அங்க ஆட்பரித்தார்கள் என்று போட்டிருக்கு. நான் சொன்னேன்ல, காரியங்கள் ஒன்று, வார்த்தைகள் மாற்றங்கள் வரும். அப்போ இயேசு சாதாரணமாக இந்த பெத்லகேமில் அவர் சாதாரணமாக என்ன செய்யல? ஊர்வலம் வரவில்லை. அவர்தான் ராஜாதி ராஜாவாக இந்த இடத்திலே சுற்றி வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படின்னா கழுதை மேலே வர்றதும் சாதாரண விஷயம் இல்லை. எல்லாரும் மரக்கலைகளும் அவர்களுடைய ஆடைகளையும் விரித்து அவரை வர வைத்தது சாதாரணமானதல்ல. இது யூதர்களின் கலாச்சாரம். அவர்கள் அப்பொழுதே ஏற்றுக்கொண்டார்கள், இவர் ராஜாதி ராஜா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க, ஒன்றை செய்யும் பொழுது சாதாரணமாக செய்யலை. என்ன முறைமையோ அந்த முறைமையின்படி, தேவனுடைய வார்த்தையின் சட்ட திட்டங்களின்படி கீழ்ப்படிந்து எல்லா வட்டத்திலும் செயல்பட்டார். கடந்த நாட்களில் இந்த சிலுவையை குறித்து பேசணும் என்று சொல்லி வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு இடைப்பட்ட காலங்களில் இந்த சிலுவையை குறித்து ஒரு சில உபதேசங்களை ஆண்டவர் பேச சபைக்கு என்ன செஞ்சார்? கிருபை செய்தார். வந்தவங்களுக்கு தெரியும்.
அதில் நிறைய பேர்லாம் வர்றதில்லை. இன்றைக்கி இருக்கிற மாதிரிலாம் வர்றதில்லை. வந்தால் உங்களுக்கு அறிவு பெருத்துரும், சத்தியம் விளங்கிடும், நீங்கள்லாம் ராஜ்யத்துக்கு உரியவர்களாக மாறிடுவீங்களும் பயத்தில் நீங்கள் என்ன செய்யறதில்லை, வர்றதில்லை. நான் ஐயோ நான் ஒன்றுத்துக்கும் உதவாமல் இப்படியே தான் குண்டு சட்டிலேயே பாஸ்டர் என்ன ஓட்டிகிட்டு இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்து பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடின் காரியங்கள் எல்லாத்தையும் தேவன் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு வாரத்திலையும் ஜெபம் பண்ணிட்டு ஒவ்வொரு நாட்கள் மெசேஜிலையும் வெளிப்படுத்திட்டு நிறைய விஷயங்கள், எனக்கே நிறைய புதிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுகிறத பேசுறேன். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தூங்குறவங்க மட்டும் சொல்லுங்க. டீ கொடுக்க சொல்லிட்டா இடையில ஒரு டீ ஒன்று சாப்பிடலாமா? ஒவ்வொரு காரியத்தை குறித்து பேசணும். ஈசாக்கு இயேசு, யோசேப்பு இயேசு, பழைய ஏற்பாடு தேவாலயம், இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை, இப்படி ஆசரிப்பு கூடாரம், கொல்கதா மலை, இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் கனெக்ஷனோட தேவன் வெளிப்படுத்தின நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சோம், வெளிப்படுத்தின. அதில் அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் யோசேப்புக்கு சிறையில் இருக்கும் பொழுது அந்த 2 பேர் வந்தாங்க பாருங்க, பானபாத்திரக்காரனும் சுயபாமியும். இதில் ஆண்டவர் அவங்களுக்குள்ள வெளிப்படுத்தினார். அவனையும் 3 நாளில் ஒருத்தன் சாவ போகிறான், ஒருத்தன் எங்கே போக போகிறான், சிம்மாசனத்துக்கே போக போகிறான். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் பொழுது 2 கள்ளர்கள் இருந்தார்கள். அதில் ஒருத்தன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறான், ஒருவன் எங்கே போகிறான், மரணத்துக்கு போகிறான். இப்படி ஒப்பனையாக 2 விஷயங்கள்லையும் 2 காரியங்களையும் கர்த்தர் கனெக்ஷன் பண்ணி நிறைய ஈசாக்கு கிட்ட பேசும் பொழுது இவரும் என்ன செய்யறாரு, சிலுவையை சுமந்துக்கிட்டு போறாரு. அவர் தாம் பலியாக போகிற விறகு கட்டையை அவரே என்ன செஞ்சுக்கிட்டு போறாரு, சுமந்துட்டு போறாரு. இவரும் மலையேறாரு, அவரும் மலையேறாரு. இவர் 3 நாளில் உயிர்ப்பிக்க போகிறார். அவன் 3 நாளும் அவனும் பிரயாணம் பண்ணிட்டு வந்து 3ஆவது நாளில் தான் உயிர்ப்பிக்க போகிறான். இவரும் சிலுவைக்கு போய் மரித்தார், உயிர் தெழுந்தார். அவன் பலிக்கு போய் கத்திய ஓங்குற நேரத்தில் சாகாமல் அவனும் உயிரோடு எழுந்தார். இப்படி நிறைய பழைய ஏற்பாடு சம்பவங்களில் கடவுள் வெளிப்படுத்தி இன்னும் நிறைய, இது வந்து சும்மா அன்னைக்கு பேசுறதுலேருந்து ஏதோ ஒன்று பேசுகிறேன், ஆனால் வசனத்தின் ஆதாரத்தோடு, பழைய ஏற்பாடு காலத்தின் ஆதாரத்தோடு, புதிய ஏற்பாடின் ஆதாரத்தோடு நிறைய விஷயங்களை ஆண்டவர் என்ன செஞ்சார், பேசினார். ஏறத்தோட யோசேப்புக்கு அன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தது 10 காரியங்களை சொல்லி கொடுத்தேன், கிறிஸ்துவுக்கும் யோசேப்புக்கும். ஆனால் பார்க்கும் பொழுது 20 காரியங்களுக்கு மேலே என்ன செய்யப்படுகிறது, வருகிறது. நிறைய விஷயங்கள் வருகிறது, நிறைய விஷயங்கள் வருகிறது. அவரும் ஒரு குற்றமும் செய்யலை, இவரும் ஒரு குற்றமும் செய்யலை. அவர் தாம் சொந்த ஜனங்களினால் தான் பகைக்கப்பட்டு, அவரை சிலுவையில் அறைந்தவங்க வேற யாரும் அந்நியர்கள் அல்ல, அவர் சொந்த ஜனங்கள் தான் அவர் சிலுவையில் என்ன செஞ்சாங்க, அறிந்தாங்க. யோசேப்புக்கும் வெளியால் போய் குழியில் தூக்கி போடல, சொந்த ஜனங்கள் தான் என்ன செய்யப்பட்டாங்க, குழியில் போட்டு இருந்தாங்க. அவரை வேற யாரும் விற்கலை. இவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீசர்களில் ஒருவன் யூதா. இவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர், அவன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், ஒரே இனம்தான். விற்கப்பட்டது 30 வெள்ளி காசுக்கு, அதே கூட பிறந்த சகோதரன் தான் 20 வெள்ளி காசுக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் பழைய ஏற்பாடுலையும் புதிய ஏற்பாடுலையும் நிறைய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி நிறைய. அவரும் அழகு உள்ளவர், இவனும் யோசேப்பும் எப்படி உள்ளவன், அழகில். அந்த யோசேப் போர்த்திப்பா வீட்டில் வேலை செய்யும் பொழுது அங்கே வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, அவனிடத்துல அங்கே வேலைக்காரிகளாக இருந்தார்கள் அல்லவா, அவர்கள் இவன் மேல் மயங்கி இவனுடைய அழகை ரசித்து தப்பாக வேலை செஞ்சிருவாங்களாம். ஒரு ஆப்பிளை கட் பண்ணால் கையை என்ன செஞ்சுப்பாங்களாம், கட் பண்ணிப்பாங்களாம். அவ்வளோ அழகுள்ள இயேசுவும் அழகில் சிறந்தவர், 1000ங்களிலும் 10000ங்களிலும் சிறந்தவர். இப்படி நிறைய விஷயங்கள் ஏற்பாடு யோசேப்பு ஈசாக்கியும் இயேசுவையும், இப்படி நிறைய நிறைய நிறையங்கள். அதே மாதிரி தான் இப்போவும் பழைய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது, ஏன் புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்து செய்தார், இது ஏதோ ஒன்று தற்செயலாய் செய்யப்பட்டதல்ல. அந்நாட்களில் யூதர்கள் செய்த
வழக்கத்தின்படியே. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு கழுதின் மேல் வந்தார்னா முதல் ஓசனா சொல்கிறாங்கன்னா சாதாரணமாக இல்லை, இவர் தான் ராஜான்னு டிக்ளேர் பண்ணியாச்சு, இவர் தான் எங்களை ரட்சிப்பார் என்று என்ன செய்கிறாங்க, ஓசனா என்றார்கள். இவர் தான் ராஜா என்றதுக்கு ஆதாரமாக இவர் எது மேல் வருகிறாரு, கழுதையின் மேல் வருகிறார். கழுதையின் மேல் வருகிறார், இவர் தான் ராஜா என்ற உடனே அவருக்கு என்ன செய்கிறாங்க, துணிகளை விரித்து ஆட்பரிக்கிறாங்க. யூதர்களுக்கு ஒரு காரியம் உண்டு, கர்த்தர் ஒன்றை செய்தால் அவங்க அதை சாதாரணமாக என்ன செய்ய மாட்டாங்களாம், விட மாட்டாங்க. கடவுளை ஆட்பரித்து என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும். ஏன் அப்படின்னா கர்த்தர் அதில் மகிமைப்படுவார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தோடனே செங்கடலை பிளந்து வழியை திறந்தார்ல, வழியை திறந்த ஒரு சங்கீத ஒரு பாடலாகவே என்ன செய்கிறது, பாடுறாங்க பாரு, அந்த கடவுள் எங்களுக்கு அற்புதம் செஞ்சார் அப்படின்னு. அது ஆட்பரிப்பு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து எரிகோவை தகர்த்து விட போகிறாருன்னு 7வது நாள் அவங்க என்ன செஞ்சாங்களாம், ஆட்பரித்தார்கள். தேவன் அற்புதம் செய்தார் என்று சொன்னால் தேவனை என்ன செய்யணும், இவர்களும் அப்படி தான். இந்த வசனம் முதல் ஒன்று புரிஞ்சுக்கணும், சாதாரணமாக இல்லை, தீர்க்க தரிசனமாக. இயேசு பவனி வருவார், இயேசு ஊர்வலம் வருவார், இயேசுவுக்கு இப்படியெல்லாம் என்ன செய்வாங்க, ஓசனான்னு பாடுவாங்கன்னு முன் அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறதுனால ஏதோ தற்செயலாக 2020 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்ததல்ல, அதற்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட வார்த்தை. சகேரியா புஸ்தகம் நிறைய புஸ்தகத்தில் இருக்குது, சகேரியா புஸ்தகம் செப்பேனியாவில் இருக்குது, ஏசையாவில் இருக்குது. ஆனால் சகேரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை அப்படியே அக்யூரேட்டாக இருக்கும். 9:9 வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, மிகவும் களிக்கூறு, எருசலேமின் குமாரத்தியே, எருசலேமின் குமாரத்தியே கெம்பீரி, இதோ ராஜா. கரங்களை தட்டி. அப்ப இயேசு இங்கே ஊர்வலம் வருகிறது, உன் ராஜா என்று அப்பவே என்ன செய்யப்பட்டாச்சு, தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டாச்சு. யாரால, சகேரியாவால என்ன செய்யப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படும். உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கழுதையின் குட்டி மரியின் மேலும் பவனி வருகிறார். எப்போ சொல்லப்பட்டிருக்குது, எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எருசலேமில் இப்படி வரப்போகிறார், இப்படி செயல்பட போகிறார் என்று அப்பவே என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. அதை யார் சொன்னது, கர்த்தரே சொன்னார். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுங்க. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து நடுவில் வாசம் பண்ணுவேன். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து என்ன செய்ய, பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் விஷயம். சகேரியாவுக்கு கர்த்தர் சொல்றார், சகேரியா ஜனங்களுக்கு சொல்றார். இப்போ புதிய ஏற்பாடு காலங்களிலே தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. காலம் தாமதமாகும், ஆனால் ஒருபோதும் கர்த்தருடைய வார்த்தை மாறுவதே இல்லை. அது தாமதித்தாலும் அதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கணுமா, காத்திருக்கணும். அதற்காக நம்ம காத்திருக்கும் பொழுது அது ஏற்ற வேளையில் என்ன செய்வார் ஆண்டவர், அதை நடத்தி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றும் தரையில் என்ன செய்யாது, விழாது. சரி, அடுத்தது நான் சொன்னேன்ல, கெம்பீரித்து பாடணும். ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதும் எப்படி பாடணும், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீதிமானுடைய வீட்டில தான் கம்பீர சத்தம் துணிக்கும். அல்லேலூயா. அப்போ நீயும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறேன்னா எதை கண்ட என்ன செய்யக்கூடாது, புலம்பக்கூடாது. உன் வீட்டில் என்ன நேரம் முடிஞ்சிச்சு, ஆனால் எனக்கு என்னவோ இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லணும்னு தோணுது. உன் வீட்டில் எப்போதும் கம்பீர சத்தம் இருக்கட்டும், கூக்குரலின் சத்தம் இருக்கக்கூடாது, அழுகையின் சத்தம் இருக்கக்கூடாது. என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் நீ ஆண்டவரை கம்பீரத்தோடு என்ன செய்யணும், பாட ஆரம்பிக்கணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்க அப்படித்தான். எல்லாம் இப்போ ரட்சியன்னு சொல்லி தான் கூப்பிடுறான்,
ரட்சியம் சொல்லி தான் கதறான், ஓசனா ஓசனான்றான். ஆனா எப்படியா தேவனை கம்பீரத்தோடு ஆட்பரித்தார்களாம். அல்லேலூயா. அப்பொழுதுதான் கர்த்தர் உன் நடுவில் வந்து என்ன செய்வாரு? அப்ப நீ கம்பீரித்து சத்தம் இல்லை, நீ போய் ஜெபிக்கும் போதெல்லாம் எந்த நேரமும் அழுதும் ஜெபிக்க விடக்கூடாது, அதுக்குன்னு ஒரு நேரம். ஆனா மற்றபடி கர்த்தரை என்ன செய்யுங்க? துதித்து பாடுங்க. இந்த ஃபார்முலாவை தாவீது கத்துக்கிட்டாரு. இந்த டெக்னிக்கை தாவீது தெரிஞ்சுக்கிட்டு சொல்றாரு, நான் கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். ஓசனான்னு கூப்பிடுவேன்னு சொல்லல, ஏதோ ஒரு முறை 118 எழுதிட்டாரு. ஆனா மற்ற நேரம்லாம் பாருங்க, நான் ஓசனா சொல்றவன் இல்லை, தேவனை ஆட்பரிக்கிறவன். ஏன்? அப்பொழுதுதான் அவர் என் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அவர் என்ன செய்வாரு? இந்த வசனம் ரொம்ப அழகா போட்டிருக்கேன்ல, என்ன போட்டிருக்கோம்? எருசலேமின் குமாரத்தியே நீ என்ன செய்ய? கெம்பீரித்து. அந்த 2:10 தானே அது. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து, நான் வந்து உன் நடுவிலே என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். எத்தனை பேருடைய வீட்டில் தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்? தேவ பிள்ளையே, அடுத்தது இந்த குருத்தோல ஞாயிறில் ஆண்டவர் சொன்னது, உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். உன் நடுவில் என்ன செய்வேன்? வாசம் பண்ண. ஆண்டவர் வாசம் பண்ணனா கம்பீரிக்கணும். சும்மா அதை செய்வார் பார்க்கலாம், வார்த்தை வரக்கூடாது. அவர் செய்ய வல்லவர், அவர் செய்து முடிப்பார். என் துன்பம் மாறும், என் கஷ்டம் மாறும், என் சூழ்நிலை மாறும், என் பிரச்சனை மாறும். எல்லாவற்றையும் உடைத்து கர்த்தர் என்னை ஆட்பரிக்கும்படியாக தேவன் வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படிதான் வாழணும், புலம்ப கூடாது. நான் சொல்றேன், புலம்புறதுக்கு ஒரு நேரம் இருந்தது. அண்ணால் புலம்புனா இல்லைன்னு சொல்லல, ஆனா எழுந்து அவ என்ன முகமா இல்லை? துக்க முகமா இல்லை. அப்படியே துக்க முகமாவா இருந்தா எப்ப பார்த்தாலும் ஒரே காரியத்தை, 5 வருஷமா ஒரு அம்மா ஒரே காரியத்தை சொல்லுகுது. என்ன ஆகுறது என் நிலைமை? கொஞ்சம் யோசிச்சுப்பார். அந்த அம்மாவால என் விசுவாசம் போயிடும் போல இருக்குது. அந்த அம்மா வருதுனாலே நான் டக்குன்னு டீ கப்பு எடுத்துக்கிட்டு இப்படி உக்காந்துருவேன், எதனா சொல்லிட்டு போட்டோம் அந்த அம்மான்னு. வேதனையா இருக்குது. நான் என்ன சொல்றேன், உங்கள்கிட்ட பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, எல்லாம் இருந்துன்னு போட்டோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிதான் இருந்தது. அவங்க ரட்சியம் தான் சொல்லுகிறாங்க. ஆனா அந்த இடையில கர்த்தரை என்ன செஞ்சாங்களாம்? ஆட்பரித்தார்கள். அங்கே எக்காலம் ஊதினார்கள். இங்க அப்ப என்ன செய்யணும்? நீ ஆட்பரி. என்ன செய்யணும்? ஆட்பரிக்கணும். ஆட்பரிக்கிறதுனால என்னையா பெனிஃபிட் அப்படின்னா, செப்பேனியா 3:14-15 வாசிங்க டக்குனு முடிச்சிடலாம். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேமின் குமாரத்தியே உன் முழு இருதயத்தோடு மகிழ்ந்து என்ன செய்ய? நல்ல கரங்களை தட்டி சத்தமா பிரதர், நீ என்ன செய்ய? ஏதோ வேண்டாம் இருப்பால, முழு இருதயத்தோடு கர்த்தரை என்ன பண்ணு? ஆட்பரி. அப்படி நீ செஞ்சினா அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி நீ தீங்கை. அப்ப எப்போ? உம்முனா முஞ்சா இருந்தாவா? அழுதுகிட்டே இருந்தாவா? எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாவா? இல்ல, கம்பீரித்து பாடு, எம்பிரித்து பாடு. பாசு சொல்லுவாங்க பெரிய சர்ச்சில் இருந்து, அவங்க போனாங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா புக்கை எடுத்து 10-20 பாட்டு என்ன செஞ்சிருவாங்களாம்? பாடிடுவாங்க. அந்த சிந்தனையிலேருந்து விலகி வந்துடுவாராம். அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடு. எங்களுக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாலோ காரில் போனாலோ எங்கேயாவது ரூமில் உட்காந்துட்டு இருந்தாலோ பாஸ்டர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரே விஷயம், 4-5 பாட்டு புக்கு எடுத்து வச்சுப்பேன். எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பாட்டுலேயும் 10 பாட்டுன்னு வருது. இன்னும் ஆகுறது. ஆனால் அவர் பாடி முடித்த உடனே அவருக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளமே என்ன செய்யுமா? ஒரு நாள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாராம், மட்டன் பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி கேராக இருக்குதான், பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சா, நல்லா தெரியுதான்.
நம்மளாம் பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன செய்வோம்? நம்மளாம் பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன செய்வோம்? ஒன்று பிபி மாத்திரை இன்னொன்று போடுவோம், இல்லைன்னா வீட்டில் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். பாஸ்டர் கிட்ட இருக்கிற ஒரே ஃபார்முலா என்னன்னா 15-20 பாட்டு பாடுவாராம், பிபி நார்மல் ஆகிடுமா. எங்களுக்கு சொல்லி கொடுக்குறதா, டே இப்படி செய்டா போயிடுன்றார். அவரும் அதே மாதிரி தான் ட்ரெயினில் வந்தாராம், ஏறினாராம், பிபி ஜாஸ்தியாச்சு, கிருகிரு இருந்தது. உடனே ஜபத்தோட்டத்தை எடுத்தேன், நான் மாட்டுன்னு 10 பாட்டு பாடிக்கிட்டே இருக்கேன். பாஸ்டர் கிட்ட என்னன்னா ஒரு சரணத்தை பாடினார்னா 2 வாட்டி பாடினா கூட அதை பாட மாட்டார், ஒரே ஒரு வாட்டி மட்டும் பாடிட்டு என்ன செய்யறாரு, வர்றார். ஆனால் அவருடைய சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை, ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடும் பொழுது துதித்து இந்த வசனம் அதானே சொல்லுது, நீ கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருப்பார், நீ தீங்கு என்ன செய்ய மாட்டா. வசனத்தை தானே செய்யறாரு, அதனால தானே விடுதலை ஆகுது. நாமளும் என்ன செய்யணும்? நாமளும் என்ன செய்யணும்? இவைகளை செய்யணும். நாமளும் என்ன செய்யணும்? விடுதலை ஆக்கப்படணும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, சங்கீதம் 125. நீயும் நானும் தான் யாரு? அங்க போய் வாசம் பண்ண போறோம், மணவாட்டியாய் அங்க போய் இருக்க போகிறோம். இயேசு மணவாளனாய் நம்மோட கூட இருக்க போகிறார். ஆனா நீ எப்படி பாடு, அந்த மாதிரி கம்பீரித்து பாடுனா சீயோனை போல் அசையாமல் இருப்ப. ஏன் அசையாம இருப்பேன்? கர்த்தரின் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் எப்படி வாசம் பண்றாரு? என் நடுவிலே. நடுவிலே. அந்த 125 வாசிங்க. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கும் போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பார். ஹல்லேலூயா. கம்பீரித்து பாடு. அவர் அசையாதபடிக்கு உன்னை வச்சிருப்பாரு. எப்படியா வச்சிருப்பாரு? நான் வந்து உன் நடுவில் என்ன செய்வேன்? நான் வந்து இருக்கிறேன். அப்போ உன் காரியம் ஜெயமாய் மாறுறதுக்கு எங்கடா வேலை கொடுக்கணும் அப்படின்னா, மகிழ்ச்சியோடு தேவனை ஆட்பரிக்கணும், சந்தோஷத்தோடு கர்த்தரை ஆட்பரிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அதான் செய்தார்கள். எல்லாவற்றத்திலையும் கர்த்தர் அவங்களை ரட்சித்து விடுதலையாக்கி கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யார்? ராஜா. நேரம் ஆயிடுச்சு, முடிக்க போகிறேன். வீட்டில் போய் வேணா வசந்த வாசிங்க. செப்பேனியா ஏசாயா புத்தகம் 33:10 வீட்டில் போய் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 28:20 வீட்டில் போய் வாசிங்க. இதில் ஒன்று, நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் நடுவிலே இருந்து அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன் நடுவில் இருந்து, ஆமாம், மகிழ்ச்சியோடு ஆண்டவரை நீங்கள் சஞ்சலம் தவிப்பு உன்னை விட்டு என்ன செய்யுமா? ஓடி போயிடும். ஏன்? நடுவில் இருக்கிறார். நீ அப்படி கம்பீரிச்சு பாரு. ஒரே புலம்பல், ஒரே போராட்டம், ஒரே துக்கம், அதெல்லாம் ஒளி. இங்கே வசனம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது. அதை ஒண்டிய வாசிச்சிருங்க, முடிச்சிடறேன். ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடனே சீயோன் வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா. இன்னைக்கு நீ இதெல்லாம் செஞ்சிட்டினா எந்த சஞ்சலமும் உனக்குள்ள என்ன செய்யாது? இருக்காது. எத்தனை பேருக்கு சஞ்சலம் தவிப்புலாம் ஓடி போனோம்? ஆட்பரிப்போம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா கைகளை தட்டி ஷகா லபா ரபா ரபா. நல்லா 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 எல்லாம் ஆட்பரிங்க. தேவனுக்கு மகிமை என்று சொல்லு. பலவீனம் நீங்கட்டும். கைகளை தட்டி ஆராதிக்கிற ஆட்பரிக்கிற பிள்ளைகள் மேலே தேவ பிரசனம் இறங்கட்டும். தேவ பிரசனம் இறங்கட்டும். தேவ பிரசனம் இறங்கட்டும். தேவ பிரசனம் இறங்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். ஏசையா, 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 உங்க வல்லமை பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக. ரபா கபா லபா ரிபா லபா ரபா. நல்லா துதிங்க, நல்லா துதிங்க, நல்லா துதிங்க. இருள் விலகுவதாக, சஞ்சலம் விலகுவதாக, போராட்டம் விலகுவதாக,
ஓ தீய பழக்கங்கள் விலகுவதாக, பொல்லாப்பு விலகுவதாக, அக்கிரமங்கள் விலகுவதாக. ஓ ரீபா ஹாபா லாபா ராபா லாபா, ஓ ஷாபா லாபா ராபா. அடுத்த லெவல்ல தேவ மகிமை பிள்ளைகளை கொண்டு போவதாக. கர்த்தர் பிள்ளைகளை ஆட்பரிக்கிற பிள்ளைகளை அபிஷேகித்து தேவ மகிமை சஞ்சலம் நீங்கும்படி செய்வீராக. ஆண்டவரே, உன் ஆக்கனை அகற்றுவேன், உன் சத்துருக்களை விலக்குவேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நீரே எங்கள் நடுவில் இருக்கிறீர். நல்லா துதிங்க, நல்லா துதிங்க, நல்லா துதிங்க, நல்லா கைகளை தட்டி துதிங்க. எல்லா கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. யெகோவாயீரே, உமக்கு நன்றி. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். கர்த்தர் ஒரு மாபெரும் ஜெயத்தை தேவன் கட்டளையிடுங்கப்பா, கட்டளையிடுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.